நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு ஐக்கியப்படவும் கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வாசித்த சங்கீதத்தை நாம் கருத்தாக கவனித்து படிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சங்கீதமானது கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே இருக்க போகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களை குறித்து இது சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் வாழ்பவருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள். இதற்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு மெய்யான தேவபக்தி. மெய்யான தேவபக்தி. இன்னொரு வார்த்தையை கூட சொல்லலாம், இறையச்சத்தோடு வாழும் வாழ்க்கை. இந்த ரெண்டு தலைப்பிலே எப்படி சிந்தித்தாலும் கருத்து ஒன்றுதான். இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஒரு கேள்வியோடு கூட இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? கூடாரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? வேத புஸ்தகத்திலே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திற்கென்று பல பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம், கற்பனை, பிரமாணம், சாட்சிகள், சத்தியம், நியாயங்கள், வசனம் என்று சங்கீத புஸ்தகத்திலே வேதத்துக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தருடைய சமூகத்தை அல்லது அவருடைய பரலோகத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆலயம், கூடாரம், பிராகாரம், வாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், சந்நிதி, வீடு, பர்வதம், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உன்னதமான தேவனுடைய பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப பர்வதம் என்று சொல்லும் பொழுது 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் கூட சொல்லுகிறார் பர்வதம். அப்ப பர்வதம் என்று சொல்லுவது அது தேவனுடைய சமூகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கூடாரம், அது தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஒரு கேள்வி எழுப்புகிறார். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பரலோகத்துக்கு போகக்கூடிய அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நம்பி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது இவ்வுலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது. கடவுளுடைய வீட்டிலே வாழும்படியாக அழைக்கப்பட்ட நபரின் குணாதிசயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாவீது இந்த சங்கீதத்தில் விவரிக்கிறார். நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம் என்று சொல்வது என்பது அது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது, நம்முடைய நிச்சயமாக இருக்கிறது என்பது உண்மை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே அந்த நிச்சயம் உண்டு. ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பரலோகத்துக்கு போகக்கூடிய தேவனுடைய சமூகத்துக்கு போய் வாழக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வீட்டிலே வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை சார்ந்த மக்களைப் போல அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது அது ஒரு மத பக்தி அல்ல, அது உண்மையான அனுபவமாகவும் அதே சமயத்தில் உள்ளார்ந்த
வாழ்க்கையாகவும் இருக்கிறது. ஆத்மீகமான ஒரு வாழ்க்கை என்பது தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ பக்தி வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய ஒரு அனுபவமாக இருப்பதுதான் கிறிஸ்தவம். எல்லா மதங்களும் மக்களுடைய மத பக்தியை குறித்து தான் பேசுகிறது. மக்கள் எல்லாரும் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தெய்வ பக்தி என்று சொல்லும் பொழுது அது அவருடைய மத பக்தியாக இருக்கிறது. அந்த மத பக்தியிலே அவர்கள் தங்களுடைய மத கடமைகளை செய்கிறார்கள். அவரவருக்குரிய மத கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் கூட ஒரு மத கடமையை நிறைவேற்றுகிற ஒரு விஷயம் போல ஒரு மதமாக மாறி போனது கிறிஸ்தவமும். நாளடைவில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத பக்தி என்பது வெளியரங்கமான மத ஆச்சாரங்களை கடைபிடிப்பதாக இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது அப்படி அல்ல. அது உண்மையான ஒரு வாழ்க்கையாக, ஆவிக்குரிய நிலைமையிலே தெய்வ பக்தியோடு கூடிய வாழும் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த யூத மக்கள், அது குறிப்பாக பரிசேயர்கள், அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவ பக்தி உடையவர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கான வைராக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதெல்லாமே அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில எவ்விதமான நிலைமையில அது அவருடைய வாழ்விலை செயல்பட்டது என்று பார்க்கும் பொழுது உள்ளார்ந்த நிலைமையில அவர்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. உள்ளார்ந்த நிலைமையில் அவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்றுதான் ஆண்டவர் சொன்னார். உள்ளார்ந்த நிலைமையில் அவர்களுக்கு என்ன இல்லை? உண்மையான வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையிலே தேவன் விரும்புகிற பிரகாரமாக இல்லை. வெளியரங்கமான நிலைமையில எல்லா காரியங்களும் சிறப்பாக இருந்தது. ஆலயத்துக்கு போவார்கள், ஆராதனை செய்வார்கள், பலிகளை கொடுப்பார்கள், காணிக்கை செல்வார்கள், தான தர்மம் பண்ணுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். எல்லா காரியங்களும் பார்த்தால் அவர்களுடைய பக்தி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள் சொன்னார். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற பிரகாரமாக இல்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது அநேகர் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுவார். காரணம் என்ன என்று சொன்னால், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். அப்ப சொல்லுகிறவன் அல்ல, செய்கிறவன். அப்படின்னு சொன்ன அர்த்தம், நான் விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது எப்படி வெளிப்படும்? நாம் கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. நாம் எந்த நற்கிரியையும் செய்வதனாலே ரட்சிக்கப்பட முடியாது. கடைசியாக நான் அதையும் கூட சொல்லி முடிக்கிறேன். இந்த சங்கீதத்துக்கு முந்தின சங்கீதத்தில் 14ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2 நிலைமைகளில் மனிதர்களுடைய தெய்வ மறுப்பு கொள்கை இருக்கிறது. ஒன்று, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லும் பொழுது நாத்திக கொள்கையாளர்களாக, கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் எப்படின்னு சொன்னா, கடவுள் இருக்கிறார் என்பதை நம்பினாலும் கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயமற்றவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். மனிதனுடைய பாவ பட்டியலை எல்லாம் வேதம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லும் பொழுது ரோமரில் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தெய்வத்தை குறித்ததான பயம் பக்தி அற்றவர்களாக தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்போ ஒரு வகையில மனிதன் தேவனை மறந்து வாழ்கிறான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்ப இந்த நிலைமையிலே மனிதர்கள் வாயளவிலே கடவுளை மறுக்கக்கூடியவர்களாகவும் வாழ்க்கை அளவிலே கடவுளை மறுக்கக்கூடியவர்களாகவும் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாமும் கூட தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனை மறந்தவர்களாக, தேவனற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எபேசியரில் சொல்லும் பொழுது, முன்னே நீங்கள் தேவன் அற்றவர்களாக இருந்தீர்கள் இல்லையா? கிறிஸ்துவை சேராதவர்கள் தேவன் அற்றவர்கள். ஆனா மக்களுக்கு அப்படியா நினைக்கிறாங்க? தாங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் கடவுளோடு கூட இருப்பதாகவும் தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவை சேராத ஒரு மனிதன் தேவன் அற்றவனாக இருக்கிறான். கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில தான் கடவுள் ஒரு மாற்றத்தை அவர் தந்திருக்கிறார். தெய்வ சித்தத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே தான் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. அல்லாமல் நம்முடைய சொந்த செயல்களினாலே யார் ஒரு மனிதனும் நல்லவனாக மாறிவிடுவதில்லை, நீதிமானாக மாறுவதில்லை. ஆனால் தெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பித்து அந்த மனிதனுடைய வாழ்விலே செய்த செயலினாலே நற்கிரியை தொடங்கி அந்த நற்கிரியைகளின் மூலமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நற்கிரியை தேவன் நம்மள தொடங்கினதனுடைய விளைவுதான் நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பிலே நடத்தப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது. அந்த நிலைமையில இருக்கக்கூடிய நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய செயல், சொல், நடத்தை மற்றும்
அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணம் விஷயத்திலும் கூட நம்முடைய நடைமுறை வாழ்க்கை குறித்து இந்த சங்கீதம் அதிகமாக பேசுகிறது. நாம் எல்லாரும் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதனாலே அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற வாழ்க்கையில தான் நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். ஆகவே இந்த சங்கீதமானது ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. அந்த கேள்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இணையான வாக்கியமாக இருக்கிறது. பொதுவாக சங்கீதமானது எபிரேய சங்கீதம் அப்படிதான் இருக்கும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். எபிரேய சங்கீதமானது முதல் வரி ஒரு வாக்கியமாகவும் இரண்டாவது வரி அதற்கு இணையான இன்னொரு வாக்கியமாகவும் இருக்கும். சில நேரங்களில் 3 வாக்கியங்கள் வரும். நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. அப்படி அடுக்கடுக்காக அதே வாக்கியம் திரும்ப திரும்ப வரும். அப்ப ஏன் அப்படி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்று கேட்டால், முதல் வாக்கியத்தில் சொல்லப்பட்டது இரண்டாவது வாக்கியத்தில் அந்த கருத்து மாறுபடாது. அந்த கருத்து வலியுறுத்தி உயர்த்தி சொல்லப்படும். இன்னும் சில நேரத்தில் என்ன சொல்லப்படும் சொன்னால், அந்த கருத்தானது விளக்கமாக்க முதல் வரியிலே சொல்லப்பட்டது மறைவாக இருக்குமானால் அது இரண்டாவது வரியிலே தெளிவாக விளங்கும். அந்த விதமாக விளக்கப்படுத்தப்பட்டதாக இருக்கும். சில நேரங்களில் சில வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல் வரி காரணத்தை சொல்லும், இரண்டாவது வரி அதனுடைய காரணத்தை சொல்லும். முதல் வரி என்ன காரியத்தினாலே நடைபெறுகிறது, இரண்டாவது வரி என்ன காரணம் என்பதை சொல்லும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே அதனுடைய விளைவு என்ன, நான் தாழ்ச்சி அடை. நமக்கு அது டிரான்ஸ்லேஷன்ல ஒரே வாக்கியமாக மாறி இருக்கு, ஆனால் அது முதல் வாக்கியமாகவும் இரண்டாவது வாக்கியமாகவும் இருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த இணை வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். இதுதான் எபிரேய சங்கீதத்தினுடைய அமைப்பாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே சங்கீதக்காரன் ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வி எழுப்புகிறான். அந்த கேள்விக்கு விடையாகத்தான் பின்வரும் வசனங்களிலே பல காரியங்களை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற காரியத்திலே ஒரு 4 தலைப்பின் கீழாக இந்த காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். அதில் 11 விஷயங்களை அவர் அடக்கி கொண்டு வருகிறார். முதலாவது குணத்தில் தேவபக்தி. தேவபக்தி என்பது எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் குணத்தில் தேவபக்தி. இரண்டாவது உறவுகளில் தேவபக்தி. மூன்றாவது மற்ற மக்களை நாம் நிதானிப்பது என்று சொல்லும் பொழுது அவர்களை நாம் நியாயம் தீர்க்கிறோம். பல நேரங்களில் அவங்க இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம், நியாயம் தீர்க்கிறோம். சில நேரங்களில் மனிதர்களை நிதானித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நிலைமையிலே நம்முடைய மனித உறவுகளிலே நியாயம் தீர்ப்பதிலே தேவபக்தி. நியாயம் தீர்க்கிறது என்று சொன்னால் அவங்கள கண்டனம் பண்றதில்லை, நிதானிக்கிறது. நான்காவதாக தொழிலில் அல்லது பண விஷயத்தில் தேவபக்தி. பணம் ரொம்ப முக்கியமானது. மனித வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பணத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. பணம் என்பது சாதாரணமானது அல்ல, அதை குறித்து நாம் படிப்போம். அப்ப இந்த 4 காரியங்களில் நாம் பார்க்கிறோம். முதலாவது குணத்தில் தேவபக்தி என்று சொல்லும் பொழுது அதுல 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். குணத்தில் தேவபக்தி. இரண்டாவது வசனம் பாருங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதக்காரன் இந்த பகுதியில் சொல்லும் பொழுது அவர் இதே வார்த்தையைத்தான் அவர் இதே காரியத்தை 24ஆம் சங்கீதம் 3 முதல் 6 கூட சொல்றார். அப்போ தாவீதுடைய மனதிலே சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தில் சொன்னது இன்னொரு சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அது அடிக்கடி அவருடைய மனதில் என்ன செய்யறது, வந்து போகிற காரியம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தது அல்ல, அவருடைய மனதில எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நினைவுகளை அவர் என்ன செய்யறாரு, பல சங்கீதங்களில் பகிர்ந்து கொள்கிறார். இது மாதிரி நீங்க பல இடங்கள்ல பார்க்க முடியும். அப்ப தெய்வ பக்தி, தேவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது தேவனுடைய வீட்டிலே வாழப்போகிற ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில வாழும் காலத்திலே அவன் ஒரு உத்தம மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்கு முதலாவது காரியமாக குணாதிசயத்திலே உத்தமனாய் நடப்பவன் என்று சொல்கிறார். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம். முதலாவது காரியம் உத்தமனாய் நடப்பவன். உத்தமனாய் நடப்பது என்றால் என்ன? உத்தமம் என்று சொன்னால் நேர்மை. நேர்மை இது மனசாட்சியோடு சம்பந்தப்பட்ட காரியம். மனசாட்சியோடு புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், எல்லா மனிதர்களுக்கு என்ன இருக்கு, மனசாட்சி இருக்கு. விசுவாசிகளுக்கு நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சிங்கிறது யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா? புதிய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் இந்த நல் மனசாட்சிங்கிற வார்த்தை இருக்கும். அது எதோடு சேர்ந்து இருக்கும் தெரியுமா? அந்த நல் மனசாட்சிங்கிற வார்த்தை விசுவாசத்தோடு சேர்ந்துடும். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு.
சிலர் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை, ஞானஸ்நானமானது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து என்று சொல்லி நாம் படிக்கிறோம் பேதுரு நிருபத்திலே. அப்போ நல் மனசாட்சி என்று சொல்லும் பொழுது அது விசுவாசியுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த மனசாட்சியிலே மனிதன் அந்த நேர்மையை விசுவாசி எப்போதும் உடையவனாக இருக்க வேண்டும். நம்முடைய நல் மனசாட்சியிலே நேர்மையை குறித்து நம்முடைய மனசு என்ன சொல்லுது, நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய நேர்மை எப்படி நிதானிக்கப்படுகிறது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். முதலாவது காரியம், குணாதிசயத்தில் அல்லது குணப்பண்பிலே நம்முடைய தேவ பக்தி நேர்மை உடையதாக இருக்க வேண்டும். நேர்மையான ஒரு குணத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நேர்மை தவறக்கூடாது. அந்த உத்தமன் என்று சொல்வதற்கு ஆங்கிலத்திலே அப்ரைட்லி, இன்டெகிரிட்டி, பிளேம்லெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. குற்றமற்றவர்கள், பழுதற்றவர்கள். இந்த வார்த்தையை குறித்து நாம் ஒரு சிலவருடைய வாழ்க்கையில படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நோவாவை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்றார், நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அது உள்ளும் புறம்புமான அவருடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. உத்தமமான ஒரு மனிதன். காலேபை குறித்து நாம் பார்க்கிறோம். காலேபை குறித்து சொல்லும் பொழுது அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். அப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் யாரோ ஒரு சில பத்தி தான் சாட்சி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி எவ்வளவு தேவ பக்தி உள்ள மனிதர்கள் இருக்காங்க. எல்லா விசுவாசிகளும் இருக்கிறாங்க. ஆனா எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட ஒரு சிலரை குறித்து தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, உத்தமமாய் நடந்த. காலேப் உத்தமமாய் நடந்த. அப்படியானால் அவனுடைய உத்தமத்தன்மை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உத்தமம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் 119ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்ப உத்தம மார்க்கத்தார் என்பது யாரு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுதுன்னா அப்படிதான் நான் நடப்பேன். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விட்டு நான் சிறிதும் மாற மாட்டேன் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருந்தாரு. என்னுடைய மனசாட்சி கர்த்தருடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி அவர் வற்புறுத்தப்பட்டார். சத்தியம் என்ன சொல்லுதோ அதுக்கு மாற நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரே உறுதியான நிலைமையில் இருந்தார். அதுக்காக எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்களை சகிக்கிறது வந்தாலும், உத்தமமாய் நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சக விசுவாசிகள் மூலமாகவே நமக்கு துன்புறுத்தல்கள் வரும், இந்த உலகத்திலிருந்து மாத்திரமல்ல. அப்ப உத்தமமான வாழ்க்கை வாழ்வது என்பது நிறைய நிந்தையும் அவமானமும் சகித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. சமீபத்தில் இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு குறிப்பு பார்த்தேன். நேராய் நிமிர்ந்து நிற்கும் ஆணிகளே திரும்ப திரும்ப அடிக்கப்படுகின்றன, வளைந்து போகும் ஆணிகள் பிடுங்கப்படுகின்றன. நீங்க நேரா நிற்பீங்களான்னா அடிபட்டு தான் ஆகணும். அதுதான் நேர்மை, உத்தமமாய் வாழ்வது. கர்த்தருடைய வார்த்தைக்கு உத்தமமாக உண்மையாக நாம் வாழ வேண்டும். யோபு குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு. படிப்படியாக அடுக்கடுக்காக அவனுடைய தேவ பக்தியை ஆண்டவர் ஒன்றோடு ஒன்று விவரித்து சொல்கிறார். தேவ பக்திக்குரிய அந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்வில் எப்படி வெளிப்பட்டது. அவன் அவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்தான். கிழக்கத்தை புத்திரர்கள் எல்லாரிலும் பெரிய ஐஸ்வர்யமான மனிதனாக இருந்தான். பெரிய ஐஸ்வர்யமானா இருக்கிறவன் ஒரு நேர்மையா நடக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல பணம் செல்வாக்கு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நேர்மைக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நினைச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும், நான் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ண போகிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் பரலோகம் போக போறேன்னு சொன்னாக்க இதை வாயளவிலே சொல்லி கொண்டிருப்பதில்லை. அதுக்கேற்ற பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படணும். குணத்திலே நாம் உண்மையாக உத்தமமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீதியை நடப்பிக்கணும். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறது என்று சொன்னால் நீதியை குறித்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த நீதியும் கூட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு அந்த குணாதிசயத்தில் முக்கியமானதாக இருக்கிறது. குண ரீதியாக நீதியை குறித்து நம்முடைய மனப்பான்மை என்னவாக இருக்கிறது? நீதியை குறித்து எவ்வளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்கிறோம்? இன்னைக்கு அன்றாட செய்தியை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எல்லா செய்திகளிலுமே முக்கியமாக நீதிமன்றத்தை பற்றியதான செய்திகள் வராத நாளே கிடையாது. அந்த நீதிமன்றத்தினுடைய செய்திகள்ல எத்தனை நீதி இருக்கு? நியாயம் சொல்றாங்க, ஆனா நீதி இருக்கா?
தீர்ப்பிடப்படுகிற எல்லா தீர்ப்பிலுமே நீதி கிடையாது. அப்ப நீதியாய் நடப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம ராஜ்யத்தோடு மட்டும் நின்றுறோம். என்னன்னு சொன்னா, ராஜ்யம் என்று சொன்னால் அவருடைய ஆளுகை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது என்கிற அந்த நிலைமைக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். நான் உண்மைதான், நான் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று தம்முடைய அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அங்க முதலாவது வரக்கூடியது நீதி. நோவாவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவன் நீதிமான் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன், அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில நீதி வெளிப்பட வேண்டும். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நற்கிரிகளினாலே அல்ல. நாம் நீதி செய்து நீதிமான்கள் ஆகவில்லை, ஆகவும் முடியாது. நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனால் நீதிமான்கள் என்று சொன்னால் தேவனால் அங்கீகரிக்கத்தக்க தகுதி, அது கிறிஸ்துவிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அந்த நீதியை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம், நீதியை எப்படி கை கொண்டு வாழ்கிறோம்? இந்த நீதியும் கூட நம்முடைய மனதோடு சம்பந்தப்பட்டது, குணத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எத்தனை நீதி தவறுதல்கள் இருக்கிறது. அதை கண்ணும் கருத்துமாக, கவனமாக, நுணுக்கமாக நாம் பார்க்கிறோமா? அல்லது மேம்போக்கான நிலைமையில நீதிக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம அசட்டையான நிலைமையில வாழ்கிறோம். பிறருடைய வாழ்க்கையில அநீதியை காணும் பொழுது நமக்கு மனம் கொந்தளிக்கலாம். ஆனால் அதே நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ளும்? என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் நீதியை குறித்து எப்படி மனப்பான்மையுடையவனாக இருக்கிறேங்கிறதை நாம யோசிச்சு பார்க்கணும். விசுவாசிகளாகி நாம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஏதோ பரலோகம் போறேன், நிச்சயமாக அவரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. அதற்கேற்ற வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழ வேண்டியதும் அதில் நீதியை நடப்பித்தல் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 1 யோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம். நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்தவன் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்களுக்கான ஒரு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு, அவர்கள் நீதியை செய்கிறவர்களாக இருப்பார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல அவனும் நீதி உள்ளவனாயிருப்பார். அவர் நீதியை விரும்புகிற பிரகாரமாக இவனும் நீதியை விரும்புகிறவனாக இருப்பான். நாம் தேவனுடைய நீதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது அது அவருடைய சத்தியத்துக்கு ஒத்ததான காரியங்கள். அவருடைய வேதம் என்ன சத்தியத்தை நடைமுறை வாழ்க்கையில நீதி நியாயத்தை கற்பிக்கிறதோ அதை நாம் கை கொண்டு நடக்கிறது. நாம் நடப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த நீதியை குறித்து கருத்தாய் போதிக்க வேண்டும். அதான் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் எதிர்பார்த்தன்னு சொன்னது அதுதான். அவன் கர்த்தருடைய நீதியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நீதியை காத்து நடக்க வேண்டும். நீதி அவருக்கு ரொம்ப பிரியமானது. அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அப்படித்தானே வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களில கூட நம்ம கவனமா இருக்கும்போது எத்தனையான காரியங்களை, நீதிக்குரிய காரியங்களில் நாம் வழி தவறுகிறோம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போனா முடியாது. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல நமக்கு மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியாதுங்கிறதுனால கர்த்தரிடத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். 139 சங்கீதத்தினுடைய 24 என்ன சொல்றாரு கடைசியா? தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். சில நேரத்தில் நமக்கே தெரியாம போகும் நம்முடைய வாழ்க்கை இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்குன்னு. தேவனிடத்தில் அந்த காரியத்தை மனதார ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னை உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய காரியம் என்னிடத்தில் இருக்குமானால் அதை நீர் கண்டறிந்து என்னை உமக்கு பிரியமான வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் அன்றாடம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 19 சங்கீதத்தில் சொல்லும்போது கூட சொல்லுகிறார், அவரு கர்த்தருடைய காரியத்திலே அவர் நடக்கிற அந்த கருத்தான அவருடைய மனப்பான்மை குறித்து சொல்லும்போது, மறைவான பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்கிறார். மறைவான குற்றங்கள் என்ன? பிறருக்கு தெரியாம செய்யறதல்ல. நான் செய்கிற காரியம் என்னுடைய மனசுக்கு தெரியாது.
அதுக்கு பழைய ஏற்பாட்டில் லேவியராமத்தில் ஒரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைகளில் அறியாமல் ஒன்றை செய்து. கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்றை அறியாமல் செய்து தான் செய்தது குற்றம் என்று தெரிய வரும்போது, அவன் அதற்கான ஒரு பாவ நிவாரண பலியை கொண்டு வர கடவன். அப்ப செய்யற போது அந்த மனிதனுக்கு தான் செய்தது குற்றம் என்பது தெரியாமல் செய்து விடுவான். இப்ப நம்முடைய மனசுக்கே தெரியாத எத்தனையோ குற்றங்கள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மறைவான குற்றங்கள். மறைவான குற்றங்களுக்கு என்ன, எனக்கு நானே தெரியாமல் நான் செய்யக்கூடிய காரியங்களை கூட நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே, அதை நான் கவனமாக இருந்து அப்படி வாழணும்னு சொல்லி அவன் ஆதங்கத்தோடு ஜெபிக்கிறான். அப்ப நீதியாய் நடப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 10வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதியை செய்கிற எவனும் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிலே அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதியை செய்யாத எவனிடத்திலும் அன்பு குறைச்சல் இருக்கும். எங்கே அநீதி காணப்படுகிறதோ அங்கு அன்பு இருக்காது. பிறரிடத்தில் நாம் அன்புள்ளவர்களாக இருப்போமானால் அவர்களுக்கு அநீதி செய்வோமா? நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு அநியாயம் செய்வேனா? நான் உங்களை நேசிச்சேன்னா உங்களுக்கு அநியாயம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் நாம் யாருக்கு அநியாயம் செய்கிறோமோ அந்த நேரத்தில் நாம் அன்புள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நாம் என்ன செய்யல? அன்பு கூறல. தேவனுடைய அன்பிலே நான் நடக்கவில்லை, தேவனுடைய அன்பிலே நான் நடந்து கொள்ளும் என்று சொன்னால் அன்பு அநியாயம் செய்யாது. அன்பினுடைய குணாதிசயத்தில் தானே வேணும். அன்பு அநியாயம் செய்யாது. யூதாசை குறித்து என்ன படிக்கிறோம்னு சொல்லுமா? யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படிக்கு ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுத்தான். கடைசியில் அந்த மனசாட்சி குத்தப்பட்டது. அந்த காசை கொண்டு ஆலயத்தில் தூக்கிறிஞ்சான். அதை காணிக்கை பெட்டியில் போட முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில் அதை ஒரு இடத்த வாங்கி கொய்யவர்களை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு இடத்த வாங்கினாங்க. அந்த இடத்துக்கு என்ன தெரியுமா பேர் வந்தது? கடைசியில் அந்த பணத்துக்கு அவன் அநீதத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை சம்பாதித்தான். அநீதத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை அவன் சம்பாதிச்ச அந்த பணத்துக்கு பேரு அநீதத்தின் கூலி. ஆண்டவரை காட்டி கொடுத்து ஒரு 30 வெள்ளிக்காசு ஆதாயமாக அடைய நினைச்சான். ஆனால் அது அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அநீதியினாலே நாம் சம்பாதிக்கிறது எதுவும் நமக்கு சமாதானத்தை தராது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14 முதல் 16 அந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமானது. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்க ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லுகிறார். உங்களிடத்துல வேலை செய்தவர்களுடைய சம்பாத்தியம் அநியாயமாக பிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். இன்னைக்கு வேலை செய்கிற மக்களிடத்துல அல்லது வியாபாரம் பண்ணுகிற நேரங்கள்லயோ ஒரு மனிதன் என்ன செய்யறான்? ரொம்ப பேரம் பேசுறாங்க. எவ்வளவு நம்ம லாபம் அடைய முடியுமோ அவ்வளவு லாபம் அடையலாம்னு நினைக்கிறோம். நம்ம அதுல ஒரு நேர்மையான மனசாட்சி வேணும். இந்த இடத்துல நம்ம அந்த நேர்மை நீதிங்கிற இதோட சேர்ந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க, அவங்களுக்கும் இது கட்டுப்படி ஆகணுங்கிறத நினைச்சு நம்ம வாங்கணும், செய்யணும். நம்ம மட்டுமே லாபம் அடையணுங்கிற நோக்கத்தோடு எந்த வியாபாரமும் மற்றவரிடத்துல நீதிக்குரிய காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் கவனமா இருக்கணும். நாம மட்டுமே ஆதாயம் அடையணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை ஒடுக்கி அவர்களுடைய வருமானத்தை சம்பாதிக்கிறது தான் மனிதனுடைய அநீதி. தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை ஒடுக்குகிறான். வாசிச்சு பாருங்க, ஏசாயா 33:16 வசனம் பாருங்க. 14 முதல் 16. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரின் நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கன் செய்வதால் வரக்கூடிய ஆதாயம் மற்றவங்களை எப்படியாவது இடுக்கனுக்குள்ளாக துன்பத்துக்குள்ளாக்கினாலும் பரவாயில்ல, நம்ம ஆதாயம் அடையணும். யாக்கோபு எழுதுகிறாரு, உங்களிடத்தில் வேலை செய்கிறவருடைய கூலி அநியாயமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அநியாயமான நிலைமையிலே
நாம் ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மிடத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யாதபடிக்கு அவர்களுக்குரிய கூலியை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நியாயத்தை, நீதியை கை கொள்ள வேண்டும். அப்ப உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன். மூன்றாவதாக மனதார சத்தியத்தை பேசுகிறவன். மனதார சத்தியத்தை பேச, அதை நான் மனதார சத்தியத்தை பேசுறவன். இந்த பிரமாணம் எடுக்கும்போது, வாக்குறுதி கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? சத்திய பிரமாணம் எடுக்கும்போது, பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? உளமாற 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 நேசிக்கிறேன், உளமாற உறுதி கூறுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது உளமாறங்கிற வார்த்தையை ஏன் சொல்றாங்க? அது இல்லாமலே சொல்ல முடியும் இல்லையா? உறுதி அளிக்கிறேன், உறுதி கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன், இப்படி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லாம அந்த ஒரு அடைமொழி சொல் வருது, உளமாறங்கிற வார்த்தை? நான் சொல்றதும் என் உள்ளமும் ஒண்ணு. உள்ளத்திலிருந்து நான் இதை சொல்றேன், உண்மையாய் சொல்றேன். உள்ளத்திலிருந்து சொல்றேன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையாய் சொல்லுகிறேன், உண்மையாய் இருக்கிறேன், நான் சொல்வது உண்மை. அப்போ நான் ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் பேசுகிற பேச்சிலே அவ்வளவு உண்மை இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி பேசுகிற பேச்சிலே அவனுடைய மனதும் அவனுடைய வாயும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவனுடைய இருதயம் ஒன்று, அவன் வாய் வேறையாக இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயாவினுடைய வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை கிட்டி சேர்கிறார்கள், தூரமாயிருக்கிறது. சொல்லிட்டு அடுத்த என்ன தெரியுமா சொல்றாரு? இவர்கள் எனக்கு செய்யும் ஆராதனை வீணாயிருக்கிறது. இப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய இருதயம் ஒரு விதமாகவும் நம்முடைய வாய் ஒரு விதமாகவும் இருக்குமானால் நம்முடைய ஆராதனையே என்னது? வீணானது. ஆராதனை வீண். நல்ல பாட்டு, நல்ல துதி ஸ்தோத்திரங்கள், ஆனா இருதயம் எல்லாம் எங்க இருக்கு? தூரமா இருக்கிறது. இருதயமும் வாயும் ஒன்னா இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்குதா? நம்முடைய மனசும் நம்முடைய வாயும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆகவே இருதயத்தில் இருக்கிறது ஒன்று, வாயில் இருக்கிறது ஒன்றாக இல்லாமல், முன்னுக்கு பின் ஒன்றாக பேசாமல், நம்முடைய பேச்சு இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சா இருக்கக்கூடாது. இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்லையும் நம்ம பார்த்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரு உண்மையான பேச்சு கிடையாது இல்லையா? ஒரு இடத்துல ஒன்று பேசுறாங்க, அப்புறமா இன்னொரு இடத்துல வேறு ஒன்று பேசுறாங்க. நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சில நேரத்தில் கேள்வி வரும், உண்மையிலேயே இவர் தெய்வ பக்தி உள்ளவர் தானே? கடவுள் பக்தி பயம் இருக்கா இவருக்கு? இவர் விசுவாசி தானா? இப்படிலாம் நம்ம எத்தனை நேரத்தில் கேட்குறோம் இல்லையா? இத்தனைக்கும் நம்ம நடுவில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் தான். இது அடுத்தவங்களை பார்த்து கேட்குற அதே நேரத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பேச்சிலே இருதயமும் என்னுடைய மனசும் என்னுடைய வாயும் ஒன்னா இருக்குதா? எல்லா விஷயத்திலையும், எல்லா நேரத்திலையும், எல்லா பேச்சிலையும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் சத்தியம் பண்ணுவதற்கு ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தினாலே சத்தியம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. ஏன்? எதன் பேர்ல நீங்க சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது, ஆமா இதுக்கு மிஞ்சினது தீமை தான். உள்ளதை உள்ளதென்றே சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளபடியே பேசலன்னு சொன்னா அது தீமையானதான் இருக்கும். அப்ப ஒரு விசுவாசி பேசினால் அந்த பேச்சில் அதுக்கு மாற்றமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது சத்தியம் பண்ணது அளவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு யூதன் சத்தியம் பண்ணும் பொழுது அவன் அதுக்கு பயப்படுவான். அதனால அவன் பயந்து அவன் உண்மையை தான் சொல்லுவான். அந்த மாதிரி நாம் சொல்லுகிற வார்த்தையானது பயத்தோடு கூட, தெய்வ பக்திக்கேற்ற பயத்தோடு கூடிய உண்மை பேச்சாக இருக்க வேண்டும். அதனாலதான் இத ரொம்ப அருமையான ஒரு அழகான வார்த்தையில எபேசியர் எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அன்றியும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே அவனவன் பிறனுடனே பொய்யை களைந்து மெய்யை பேசக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? பொய்யை கலந்து மெய் பேசுறோம். நம்ம மனசுக்கு என்ன சொல்லி இருந்துருமா? அது ஏன் தெரியுமா அப்படி மெய் பேசுறது? நான் முழுசா பொய் பேசல, நான் பொய் பேசலைங்க, உண்மைதான் சொல்லியிருக்கேன். எனக்கு சாதகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நான் என்னுடைய பேரை காப்பாற்றின மாதிரி இருக்கும். நம்ம மெய் பேசின மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த இடத்துல தப்பிச்சுக்கிற மாதிரியும் இருக்கும்.
ஆனா அது என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சரீரத்தினுடைய அவயவம் இன்னொரு அவயவத்துக்கு உண்மையா நடக்குதா இல்லையா? காலில் தான் வலி, எங்கேயோ ஒரு இடத்துல தட்டிட்டேன், நகம் பேந்துருச்சு, காலுக்கு தானே வலி, எனக்கு என்ன போகுதுன்னு கை சும்மா இருக்குமா? கை உடனே ஓடி போய் அமுக்குது இல்லையா? ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவத்துக்கு உண்மையாய் நடக்குது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் அவன் பிறனுடனே பொய்யை களைந்து மெய்யை பேசக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் உடன் அவயவங்கள், ஒரு சரீரத்தினுடைய அவயவமாக நான் இருக்கிறோம். என் சரீரத்தினுடைய அவயவம் இன்னொரு அவயவத்துக்கு எப்படி உண்மையா இருக்குதோ அது மாதிரி நான் நடக்கணும். இரண்டாவதாக உறவுகளில் தேவபக்தி. உறவுகளில் தேவபக்தி என்று சொல்லும்போது 4வது வசனம், ஆகாதவன் அவன் பார்வை, சாரி 3வது வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் நாவினால் புறங்கூறாதவன். புறங்கூறுதலை பற்றி நமக்கு நிறைய தெரியும், ஏன்னா நிறைய நம்ம நடுவில் நடக்கிறது தான். புறங்கூறுதல் என்று சொல்லும் பொழுது ஒருவருடைய குற்றங்களை குறைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லி அவர்களை என்ன செய்யறது? அவமானம் அல்லது அவர்களை அவமதிப்பது உண்டாக்குறது, அவர்களுடைய நற்பெயரை களங்க பண்ணுவது. சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும், அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது. மற்றவருடைய குறைகளை நம்ம வெளியில் சொல்லி தான் ஆகணும். இப்போ ஒன்று உதாரணமாக யாரிடத்துல சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நோக்கம்தான் எல்லாத்துலேயும் முக்கியம்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ராபர்ட் தாமஸ். நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதில் நோக்கம் முக்கியம். சில நேரத்தில் நல்ல காரியத்தை கூட செய்ய முடியும் தீமையான நோக்கத்தோட. நல்ல காரியத்தை செய்வோம், நோக்கம் தவறானதாக இருக்கும். தீய நோக்கம் பாவமா. இப்போ நோக்கம் நம்ம சரியா இருக்குதாங்கிறது முக்கியம். இப்போ நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம பாருங்க, ஒரு வசனம் காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன நடந்திருக்கு? இல்ல, கொரிந்து சபையை பத்தி ஒரு குடும்பம் போய் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பவுல்கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்கள பத்தின குறைகளை இங்க சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுங்க, குறைகளை ஒருவருடைய குறைகளை இன்னொரு இடத்துல போய் சொல்றது அல்ல புறங்கூறுதல். சில நேரத்தில் சில வார்த்தைகளுக்கு சொற்பொருள் தெரியாம நம்ம நடந்துக்கிறோம். புறங்கூறுதல் என்றால் என்ன? புறங்கூறுதல் என்கிறது அவங்களுடைய மனதிலே அவர்களை பற்றி அவதூறு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்களுடைய குறைகளை ஊரா சொல்லி திரியறதுக்கு பேர் தான் என்னது? புறங்கூறுதல். ஆனால் யாரிடத்துல சொன்னா இந்த காரியத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஆதங்கத்தோடு கூட பிறருடைய குறைகளை களையும் நோக்கத்தோடு நாம் குறைகளை சொல்வதற்கு பேர் அவதூறு அல்ல. வேத ஆதாரத்தோடு தான் நான் இதை சொல்றேன். ஒருவருடைய குறைகளை இன்னொரு இடத்துல சொல்லவே கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. நம்ம என்ன நோக்கத்துக்கு சொல்றோங்கிறது முக்கியம். அவங்கள பத்தின அவதூறு உண்டாக்கணும், அவங்கள பத்தி அவதூறா பரப்பிக்கிட்டே வரணுங்கிற நோக்கத்தோடு செய்தால் அதுதான் புறங்கூறுதல். அது அவங்களுடைய குறைகளை நம்ம பிடிச்சு அதை பரப்புறதுக்காக அவங்களுடைய நற்பெயரை அவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற செயல். அப்ப நம்ம ஒருத்தரை பத்தி ஒரு காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட பேசவே கூடாதுன்னு இல்லை, ஆனா என்ன நோக்கத்துக்காக நான் பேசுறேன், இது நம்மளை பகுத்தறிந்து செயல்படுத்த வேண்டும். உண்மையான பக்தி உள்ள ஒருவர் மற்றவரை பற்றி புறங்கூறுகிறவராக இருக்க மாட்டார். தன் நாவினால் புறங்கூறாதவன். தீய அறிக்கைகளை பரப்பக்கூடாது. இன்னைக்கு அதுதான் ரொம்ப அதிகம் விசுவாசிகள் நடுவில் இல்ல, தீய அறிக்கைகள். ஒருவரை பத்தின ஒரு அறிக்கையை மற்றவங்கள்ட்ட அதிகமா சொல்றது. தங்களுக்கு பிடிக்காத ஒருவர்னு சொன்னாக்க உலகத்தானுடைய பேச்சுக்கும் விசுவாசியுடைய பேச்சுக்கும் வித்தியாசமே இல்லை. உலகத்தான் எப்படி பேசுவானோ நடந்துக்குவானோ அதே மாதிரி தான் விசுவாசியுடைய வாழ்க்கை இருக்கு. பேருக்கு நம்ம விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில வேறு வித்தியாசம் இல்லை.
ரட்சிக்கப்பட்டவன்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது தேவன் இந்த உலகத்திலே நம்மை வேறு பிரித்திருக்கிறார். உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிற வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ரட்சிப்பு. சும்மா ஏதோ நம்ம இயேசுவை விசுவாசிச்சா போதும், நீ ரட்சிக்கப்பட்ட, நீ பரலோகம் போயிடுவ. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாக்குறுதி எல்லாம் குடிச்சு நிறைய பேரை ரட்சிக்கப்படுத்திடுறாங்க. அவங்க ரட்சிக்கப்படுறதில்ல, இவங்க ரட்சிக்கப்படுத்திடுறாங்க. தண்ணியில முக்கி எடுத்து நீ போ. உண்மையான ஒரு தேவபக்தி உடையவர் மற்றவர்களை பற்றி தீய அறிக்கைகளை பரப்ப மாட்டார். இரண்டாவது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன். தன் நாவினால் புறங்குறாதவன் மட்டுமல்ல, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன். அதாவது மற்றவர்களை பற்றி நாம் தீய அறிக்கைகளை கூறாதது மட்டுமல்ல, தீமையான பேச்சு மட்டுமல்ல, தீமையான செயல்களையும் செய்ய மாட்டான். தீமையான பேச்சு பேசுறது மட்டுமில்லை, தீமையான செயல்களையும் செய்ய மாட்டான் என்று இந்த வசனம் சொல்லி. மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், தீமை செய்யறதுக்கு முன்னாடி அந்த தீமை செய்வதற்கான எண்ணம் நம்மிலே உருவாகிறது. அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது மனதில் சிந்தனையாக இருந்து அந்த சிந்தனை எண்ணம் வளர்ந்துதான் ஒரு தீமையான காரியம் செயல்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், மனுஷன் எதனால தீட்டுப்படுகிறான்? இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு தெரியுமா? முதல் ஆரம்பம், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். நீங்க எந்த காரியம் செய்யணும்னாலும் சரி, முதலாவது அது சிந்தனையிலிருந்து தான் அது உருவாகிறது. இந்த புல்பெட்டு எடுத்துக்கங்க. இந்த புல்பெட்டு இந்த வடிவத்தில் செய்யக்கூடிய இந்த வடிவம் யாருடைய மனதில் இருந்தது? இந்த செய்யறவனுடைய மனதில் இருந்தது. எந்த ஒரு பொருளை எடுத்துங்க, இந்த சேர் எடுத்துங்க, அந்த வடிவமைப்பு அந்த வடிவமைப்பு யாருடைய மனதில் இருந்தது என்றால், அது செய்கிறவனுடைய மனதில் இருந்துதான் இந்த வடிவம் வெளிப்படுகிறது. அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அந்த காரியம் எங்க இருக்குன்னு சொன்னா நம்முடைய மனதிலே அது உருவாகிறது. அப்ப பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது அந்த தீங்கை பற்றியதான எண்ணம் நம்முடைய மனதிலே கருக்கொண்டு வளர்கிறது. அதனாலதான் யாக்கோபு எழுதினார், அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்படுகிறான், இச்சையானது கர்ப்பந்தரித்து. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஒரு பாவம் என்பது அது கர்ப்பம் தரித்து உருவார் அப்படின்னு சொன்னா, இருதயத்தில் இருந்து அது சிந்தனையிலே வளர்ந்து உருவாகிறது. பிறருக்கு தீங்கு செய்யறதுங்கிறது நினைச்சு சட்டுன்னு அப்படி ஒரு தீங்கு செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு நொடி பொழுதுல நினைச்சு அப்படி செஞ்சுறது இல்லை. அந்த தீங்கை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, எப்படி தீங்கு செய்யலாம். இது மனிதனுடைய இருதயத்தினுடைய பொல்லாத தன்மை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுடைய உள்ளத்திலும் கூட இந்த ஒரு நாள்ல நம்ம அந்த பரிசுத்தம் அப்படியே டக்குன்னு மாறிடுறது இல்லை. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதிலிருந்து மரணம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்ப தீமையான எண்ணங்களை கொண்டவர்களாக நாம் ஒரு காலத்துல இருந்தவர்கள், இப்போ நம்முடைய எண்ணம் அப்படியே தீமை செய்யக்கூடாத நிலைமைக்கு அப்படியே முழுசா மாறிடுறது இல்லை. முற்றிலுமாக நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அவ்வப்பொழுது தீங்கு செய்யக்கூடிய அந்த எண்ணங்கள், மாம்சீகமான சிந்தனைகள் வரும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, பிறனுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு செய்யக்கூடாது. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவனாக இருக்கிறான். ஆறாவதான காரியம், தன் அயனால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதிருக்கிறார். ரொம்ப முக்கியமான குறிப்பு. யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட களவாயாக. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட சம்பந்தம் களவாயாக. கொடுமையுள்ள சாட்சிக்காரன், அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனுடைய களவாயாக. அபாண்டமான சொல், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
மற்றவர்களை பற்றி நம்மகிட்ட இருந்து புகார் வருதுன்னு சொன்னால் அதை முதலாவது சொன்னது கேட்ட மாத்திரத்தில் கேட்ட விதமாகவே அப்படியே நம்ம ஏற்றுக்க கூடாது. எப்போதுமே யார் நம்மளிடத்துல எதை சொன்னாலும் சரி, அதை முதலாவது அது உண்மையாங்கிறத நம்ம சரியா நிதானி தெரிய வேண்டும். அதனுடைய உண்மையை தெரியாத வரைக்கும், ஒருவேளை கேட்ட விஷயம் ரொம்ப சீரியஸா இருந்தா, தீவிரமான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தால், அதை குறித்து நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். என்ன செய்யணும்? காதுல கேட்டு உள்ள வச்சுக்கணும். அதை நியூட்ரல்ல வச்சிருக்கணும். அதுக்கு அதை பத்தி நம்ம முடிவில் நம்ம மனதில் ஆமா ஆமா அப்படிதான் நான் கூட நினைச்சேன் பிரதர், நீங்க சொல்லிட்டீங்க, கரெக்டா போச்சு. அல்லது அந்த மனிதனை பற்றி நம்ம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருப்போம். ஆனா ஒரு மனிதனை பற்றி ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு காரியத்தை நம்ம கேள்விப்பட்ட மாத்திரத்தை அப்படியே பிரதர் நான் ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சேன், அன்னையில இருந்து அந்த மனுஷனை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துருவான் இவர் அப்படிதான். அது அபாண்டமான சொல்லா அல்லது உண்மையான சொல்லாங்கிறத நம்ம தெரியாத வரைக்கும் அதை என்ன செய்யணும்? நியூட்ரல்ல வச்சிருக்கணும். அதை உறுதிப்படுத்தி கொண்டு அது உண்மையாங்கிறத தெரிஞ்சு கொண்ட பிறகுதான் நம்ம முடிவுக்கு வரும். ஒருவேளை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் பொழுது, இல்ல பிரதர் அது முற்றிலும் பொய் பிரதர், நீங்க உங்களுக்கு சொன்னது அத்தனையும் பொய் அப்படின்னு இன்னொரு விஷயம் வரும். நமக்கு நல்ல உறுதியான சாட்சி வரும். அது வரைக்கும் யாரை பத்தி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு நம்ம நிர்விசாரமா இருக்கவும் முடியாது. அப்படி கூடாது. யாரை பத்தி சொன்னாலும் சரி, அது தீவிரமான காரியமா இருக்குமானால் அதனுடைய உண்மை தன்மை அறியும் வரைக்கும் நாம் அதில் தீவிரமான நிலைமையில இருக்கணும். சில விஷயங்கள் அனாவசியமான விஷயம்னா அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் மைண்ட்ல வச்சுட்டு இருக்க கூடாது. ஆனால் பிறரை பாதிக்கிறதாகவோ அல்லது மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவராகவோ இருக்கிறார் என்று சொல்லி ஒருவரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் சொன்னா, அது உண்மையாங்கிற காரியம் தெரியாம அவர் அப்படிதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கிற அளவுக்கு 100% யாரும் இருக்கிறது இல்லையே. இருந்துட்டாதான் பரவாயில்லையே. அப்படி இல்லாததுனால நம்ம என்ன செய்ய முடியாது? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு எத்தனையோ வருஷ காலமாக ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனவங்கெல்லாம் கூட இன்னமும் தங்களுடைய பழைய சுபாவத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்க முடியும். எந்த ஒரு விதமான வளர்ச்சியும், ஆவிக்குரிய தேவ பக்தியிலே ஒரு பரிசுத்தத்திலே வளர்ச்சி எதுவுமே இல்லை. குணாதிசயத்திலே மாற்றம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கங்கிறதுல மட்டும் அவங்க சொல்றாங்களே ஒழிய, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்தில் சில விஷயங்கள் வளர்ச்சி இருக்கும். அவங்க உண்மையான விசுவாசிங்களுக்கான அடையாளம் நிச்சயமா சிலது இருக்கும். ஆனா பெரிய அளவில் அவங்களுடைய வயதுக்கேற்ற நிலைமையில் அவங்களுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. இன்னும் பழைய மாம்ச சுபாவங்கள் இருக்கு. அந்த ரசிக்கப்பட்ட அந்த குறைந்த விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் நான் பேசக்கூடாமல், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் எண்ணி பேசுகிறேன். நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் சொல்ல, மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேச வேண்டியதா இருக்கு. நீங்க மாம்சத்துக்குரியவர்களை போலதான் அவங்க என்ன வேண்டியதா இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆவிக்குரியவர்கள் தான். ஆவி மாம்சம் என்ற 2 வகை தான் இருக்குது. ஆனால் ஆவிக்குரியவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அப்படிதான் உங்களை நினைக்க வேண்டியதா இருக்குங்கிற. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதிருக்கிறார். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. இது அபாண்டமானது என்று சொல்லி தெரிய வரும்போது அதையும் கூட ஏற்றுக்கொள்றவங்க இருக்காங்க. மனதார இது அபாண்டமான சொல்லுன்னு தெரிஞ்சாலும் கூட ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கே, நம்முடைய கால்களுக்கே நாம் வலை விரித்துக் கொள்கிறோம். நம்முடைய கால்களுக்கே நாம கண்ணி வைத்துக் கொள்கிறோம். என்ன தெரியுமா? கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடைய கலவாயாக. எப்ப நம்ம அபாண்டமான சொல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு இருக்குமோ, அப்பவே நம்ம கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருக்கவும் நம்ம சம்பந்தம் கலக்கிறோம். கொடுமையுள்ள சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொல்லாத மனிதனுக்கு சாட்சி சொல்றதுக்கு நம்மளும் போய் அதே மாதிரி பொய்ய சொல்ல தூண்டப்படுவோம். கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனுடைய கலவாயாக. சரி, 3வது காரியம் நிதானித்தறிதல் அல்லது நியாய தீர்ப்பு. தேவ பக்தியில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நியாயம் தீர்க்கிறதுல முதல் காரியம் 7, 8, 9 3 காரியங்களை 4வது வசனத்துல சொல்றார்.
ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். இந்த வசனங்கள் எல்லாம் நான் வேற ஒரு மொழிபெயர்ப்பில் படிக்கிற பாருங்க. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கியிருக்க தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றோராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்குறார், தம் தோழருக்கு தீங்கிலையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுவார். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் அப்படி. நெறி தவறி நடப்பவரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் என்று சொல்லும் பொழுது பொல்லாதவர்களை வெறுக்கிறார். பொல்லாதவர்களை வெறுக்கிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதன்னு வேதம் சொல்லுது 37ஆம் சங்கீதத்தில். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. ஆனா பொல்லாப்பை குறித்து நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? ஒரு பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவர்களை குறித்து நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? ஒருவன் பொல்லாதவன் என்று தெரிந்தும் கூட அந்த மனிதனோடு பழகிற அந்த பழக்கத்திலே அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவனாக இருக்கிறான். பொல்லாதவர்களை வெறுக்கிறான். பொல்லாப்பை எப்படி வெறுப்போமோ அதே மாதிரி பொல்லாதவர்களையும் நம்ம வெறுக்கணும். இன்னைக்கு மாஸ்டர் சங்கீதத்தில் என்ன இருக்கு? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன்கிறார். நம்ம யாரையும் பகைக்க கூடாது, ஆனால் அவங்களுடைய நடக்கையை நாம் பகைக்க வேண்டும். அந்த நடக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்களை அல்ல, ஆனால் ஆட்களுடைய குணாதிசயத்து நிமித்தம் சில நேரங்களில் அவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஒதுக்கி வைக்கணும். பொல்லாதவர்களை வெறுக்கிறான். விசுவாசிகளின் மத்தியில் இன்னைக்கு என்ன நடக்கிறது? தலைகீழா நடக்குது. கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணுகிறான். ஆனா இது தலைகீழா நடக்குது. ஆகாதவர்களை அவர்கள் நேசிக்கிறார்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களையும் வெறுக்கிறார்கள். ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தில் வரணும்னு சொன்னா ஊழியத்துக்கு வரும்போது தெரியும். உலகத்துல எல்லா துறைகளிலுமே போட்டி பொறாமை இருக்கு இல்லையா? இந்த போட்டி பொறாமைகள்ல உச்ச நிலை எதுன்னு நான் பார்த்தா, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஊழியக்காரனா இருக்கிறதுல தான். ஊழியக்காரர்கள் மத்தியில தான் அவங்களுக்கு எதிராக ஒருவருக்கு ஒருவர் செயல்கிற காரியம் அதிகமா இருக்கு. போட்டிகள், பொறாமைகள். நாம நல்ல பேர் எடுக்கணும், நம்ம வளரணுங்கிறதுக்கோசரம் அடுத்தவங்களை பத்தி தீய காரியங்களை பேசுறதும் செய்யறோம். ஒரு விசுவாசி ஊழியக்காரர்கள் இப்படி அவர்கள் மத்தியில இப்படி நடக்குமானால் அதை பார்க்கிற சபை விசுவாசிகள் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் கவனிச்சிடறாங்க. நீங்க அவங்களுக்கு தெரியுது, நீங்க அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் உருவாகும்? அவங்களே அப்படிதான்ப்பா இருக்கிறாங்க. நாளடைவில் அவங்கள்ட்ட பழகி அவங்களுடைய குணாதிசயம் தெரிஞ்சு போன பிறகு விசுவாசிகளுக்கு பரிசுத்த வாழ்க்கையை பற்றிய பயமே இல்லாம போயிடும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்கிற அந்த எண்ணம் குறைஞ்சிரும். நீ வார்த்தையிலும் செய்கையிலும் அன்பிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறது ஈஸி. யாருக்கு சொன்னது? ஒரு ஊழியக்காரனுக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி சொல்லுவோம், பேரை சொல்ல வேண்டாம், தீமத்தே இல்லை, ஒரு ஊழியக்காரனுக்கு சொன்னது. அப்ப மற்ற விசுவாசிகள் உண்மையாய் நடப்பதற்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க யாருன்னா இவங்க தான். மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க. நீங்களே உங்க வாழ்க்கையில மாதிரி காண்பீங்கிறார். நானே மாதிரியை காண்பித்தேன் பவுல் சொல்றாரு. அப்ப ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். நாம் யாரோடு தோழமை பாராட்டுகிறோம்? எல்லா விசுவாசிகளோடும் நமக்கு நட்பு இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அதிலேயே
நாம் சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவர்களுடைய மாம்சீக வாழ்க்கையில் அவங்க அப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கள திருத்த பார்க்கலாம். முடியலன்னு சொன்னா அவங்கள விட்டு விலகணும். இவர்களை விட்டு விலகு 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 எத்தனை தடவை எழுதியிருக்கு வேதத்தில். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நாம் விலக வேண்டியவர்களை விட்டு விலக வேண்டும். இல்லைன்னு சொன்னா அது நம்மளை பாதிக்கும். அவங்கள பகைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்கள விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை பார்க்கிறதே அரிது. உண்மையுள்ளவன் அற்று போகிறான், ரட்சியும் கர்த்தாவே. உண்மையுள்ளவன் அற்று போகிறான். அப்ப உண்மையுள்ளவர்கள் குறைஞ்சு போகக்கூடிய காலத்துல உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா அவங்களை அதிகமா நம்ம கனம் பண்ணணும். நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். உடனே அடுத்து என்ன, அந்த மனுஷன் வந்தா தங்கறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், அவர் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். அந்த கனம் பண்ணுகிற குணம் அந்த ஸ்திரீனிடத்தில் காணப்பட்டு. அப்புறம் 9வது காரியம், அந்த இன்னொரு காரியம் சொல்றேன். இதுல மற்றவர்களை கணிப்பதில் பகுத்தறியும் திறமை பெற்றவனாக இருக்கிறான். மனிதரை பிரியப்படுத்துகிறவனாக இல்லாமல் தவறு செய்தவர்களை அஞ்சாமல் நிராகரிக்கிறான். தவறு செய்தவங்களை பத்தி நம்ம நிராகரிக்கிறதுல அஞ்சக்கூடாது, முகத்தாட்சினையும் பார்க்கக்கூடாது. நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களே, இவ்வளவு நாளா பழகினமே, இப்ப திடீர்னு அவங்கள விட்டு ஒதுங்கணும். இப்படி தவறு செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு சில நேரத்தில் ஒதுங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அடுத்தது 9வது காரியம், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவனை நம்பி சார்ந்து இருக்கலாம், அவனது வார்த்தைகளே பத்திரமாக இருக்கு. சிலருக்கெல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் பத்திரம் எழுதுவாங்க. ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க, அதை எழுதி பத்திரப்படுத்துவாங்க, பத்திரமாக்குவாங்க. எதுக்காக? வாக்குறுதியை மீறக்கூடாது, மாறிடக்கூடாது, நாளைக்கு மாறிடுவாங்க பிரதர் அப்படின்னு. இன்னைக்கு கூட பிரதர் சொன்னாரு, நாங்கள் உங்களை ஏமாத்தலாம் பார்க்கலைங்கிற. அவிசுவாசி தானே அவங்க, பார்த்தீங்களா? அவிசுவாசிகள் எவ்வளோ உண்மையுள்ளவங்க நேர்மை உள்ளவருமா இருக்காங்க. ஆனால் விசுவாசிகள் மத்தியில் தான் இன்னைக்கு அந்த உண்மைத்தன்மையும் நேர்மையும் குறையுது. அப்போ தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு நாள் ஒரு காரியத்தை பேசிடுறோம், ஆனால் அந்த வாக்குறுதி கொடுத்த பிறகோ அல்லது சொன்னதுக்கு அப்புறமோ அதுக்கப்புறம் அதை செய்ய போகிற நேரத்துக்கு இடையில இதை செஞ்சால் நமக்கு நஷ்டம் வரக்கூடிய நிலைமைன்னு ஒன்று வரும் பொழுது, இல்லை பிரதர் அது நான் இன்னைக்கு சொன்னேன் ஆனால் அது முடியாது பிரதர், ஈஸியாக நாசுக்காக சொல்லிடுறோம். அது ஒரு பெரிய தப்பாக, சரி அவரால் முடியலன்ட்டு நம்மளும் பழகி போயிடுறோம். அப்படி அல்ல. ஆணையிட்டதில் தான் செய்வேன் என்று உறுதி கொடுத்ததில் நஷ்டமே வந்தாலும் சரி தவறாது இருக்கிறான். அன்றாட நடைமுறை காரியங்கள்ல எத்தனையோ காரியங்கள்ல நீங்க வாக்குறுதி கொடுத்த பிறகு அந்த வாக்குறுதி நிறைவேற்றுகிற நேரத்தில் அது உங்களுக்கு நஷ்டமா வரலாம். ஆனா சொன்ன தொழில் தவறாம இல்லை இல்லை பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, நான் சொல்லிட்டேன், அதனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. ப்ராக்டிக்கலா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது தான் தெரியும் இல்லையா? இல்லை நான் சொன்னது உண்மைதான், அது எனக்கு நஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தந்துடுறேன், செஞ்சிடறேன். நீங்க நஷ்டப்பட்டு பாருங்க, உங்க வார்த்தையை காப்பாத்துறதுக்காக நஷ்டப்பட்டு பழகுங்க. அப்படி நஷ்டப்பட்டு பழகிட்டீங்கன்னா வார்த்தையில உண்மையுள்ளவர்களா இருக்கும். ஒருவன் சொல் தவறாதவனானால் பூர்ண புருஷன் தன் சரீரம் முழுவதையும் ஓ யாக்கோபு நிருபமா இன்னைக்கு? சரி சரி. ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். சில நேரங்களில் சில வியாபார விஷயங்கள்லையோ அல்லது வேறு பல காரியங்கள், ஒரு வீட்டை ஒருத்தர் வாடகைக்கு விடுறாரு. அப்போ தான் அவர் பேசிட்டு போகிறாரு. பேசிட்டு போகும்போது 10,000 அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. வாடகை இவ்வளோன்னு சொல்லிடுறாங்க, அல்லது 40,000 50,000 அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. வீடு 10,000 வாடகை. பின்னாடியே ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் ஒரு வீடு அவசரமாக வேணுங்க, ஒரு வீடுக்கு இந்த காலியாக இருந்தால் சொல்லுங்கள். இல்லைங்க இப்போ தான் வீடு விட்டேன், எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 10,000 வாடகை, 50,000 அட்வான்ஸு. சார் நாங்கள் ரொம்ப அவசியம், எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி தருங்க சார். 5,000 நான் கொடுக்குறேன் சார், 12,000 கூட கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன் சொல்லிட்டாங்க. நீங்கள் மனுஷன் மனசில் என்ன ஆயிடுது?
இல்லை இந்த வீடு கொஞ்சம் இந்த மாதம் தேவையாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமா காலியாகும்போது சொல்லி விட்றேன், நான் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிடலாங்கிற எண்ணம் வந்துடுதா இல்லையா விசுவாசிகள்கிட்ட? எங்கே லாபம் கிடைக்குதோ அங்கே நம்ம செஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். பணத்துக்காக எவ்வளோ ஈஸியாக மாறிடலாம்னு நினைக்கிறோமே. இது உலகத்தான் செய்கிறது தானே. இது நம்ம மனசு அப்படி செய்கிறதுக்கு ஆசைப்படுதா இல்லையா? நான் எல்லாரையும் உங்களை சொல்ல வரல, இயல்பாக மனிதனுடைய மனம் அதுதான். ஆனால் நான் யாரு? கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவருடைய கூடாரத்தில் தங்கும்படியாக அழைக்கப்பட்டவன். நான் தேவனுடைய பிள்ளை, பரலோகவாசி. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடக்கணுங்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் தன் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியவனாக இருத்தல் என்பது அவசியம். உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்தில், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள். சரி, அடுத்து 4வதாக தொழிலில் பண விஷயத்தில் தேவபக்தி. 5வது வசனம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். வட்டிக்கு கொடுக்கறத பற்றி சொல்லும் பொழுது நியாயமான வட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த வட்டிக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வேதத்தில் படிக்கும்போது வட்டி பற்றி வேதம் என்ன சொல்லுது? ஒரு வசதி உள்ளவன் இருக்கிறாரு, இன்னொரு ஒரு பரம ஏழை ஒருத்தர் இருக்கான். இந்த பரம ஏழை இந்த வசதி உள்ளவனிடத்தில் வந்து பணம் கேட்டால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லிடும். சகோதரனாக இருக்கக்கூடிய எபிரேயரில் எந்த ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்கிறேன்னு சொன்னால் நீ உன் இனத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. அந்நியனிடத்தில் வட்டி வாங்குவது போல உன் இனத்தானிடத்தில் வட்டி வாங்காயாகன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒரு விசுவாசி உதவி செய்கிற மாதிரி. ஆனால் ஒரு விசுவாசி கேட்குற பண உதவி எதுக்குங்கிறது முக்கியம். நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ தொழிலுக்கு பணம் வேணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு வசதி உள்ளவர்கிட்ட போய் கேட்குறாருன்னு வைங்க, அதுக்கு அவர் நியாயமான ஒரு வட்டி வாங்குறதுல தப்பில்லை. நான் என் பணத்தை கொண்டு பேங்க்கில் போடுறதுனாலையோ அல்லது என்னுடைய பணத்தை கொண்டு முதலீடு செய்து இன்னொரு தொழில் செய்வதனால எனக்கு என்ன வரும்? லாபம் வரும். அப்போ அந்த மாதிரியான நிலைமையில் அந்த நபர் அந்த பண உதவி செய்கிறாருன்னு சொன்னாக்க அவரிடத்துலேருந்து ஒரு நியாயமான வட்டி, அவர் போய் ஒரு ஃபைனான்ஸ்லேயோ ஒரு பேங்க்லேயே பணம் வாங்கி தொழில் தொடங்குறாருன்னா என்ன செய்வார்? 50 கையெழுத்து போடணும், உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்கள் ஈடு கொடுக்காம எந்த கடனும் எங்கேயும் வாங்க முடியாது. ஆனால் இவர் சகோதரனாக இருக்கிறாருங்கிறனால நம்பிக்கை கிடைக்கும், போகலாம், கேட்கலாம். ஆனால் அப்படிங்கும்போது நியாயமான வட்டி கொடுக்கணுமா இல்லையா? அது தப்பில்லை. ஆனால் ஒரு சகோதரன் ஏழையாக இருக்கிறான்ங்கிற தெரிஞ்சிருந்தும் அவனுக்கு பண உதவி செய்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? வட்டி வாங்கி அவனை ஒடுக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த வட்டிக்கு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை தானியம், உணவு, நிலம், இது சம்பந்தமாக அதுக்கு கொடுக்கறதுலேருந்து சொல்லக்கூடிய ஒரு பொருள். இந்த மூலச்சொல்லானது, இந்த வட்டியை பற்றி சொல்கிற இந்த மூலச்சொல்லானது எவரைய வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், நிலத்தையோ தானியத்தையோ ஒருத்தனுக்கு வாங்கும்போது கொடுக்கும்போது அதுக்கு வாங்குகிற வட்டி. உங்கள்கிட்ட இருந்து தானியம் வாங்குகிறான், உணவு, அவன் பசி ஆடுறதுக்காக அவன் குடும்பத்துக்காக வேண்டி தானியம் வாங்கிட்டு போகிறான், அல்லது ஒரு நிலத்தை வாங்கிட்டு போய் விவசாயம் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறான். அவர் சிறிய ஒரு இடத்த சும்மா ஒரு பெரிய பண வசதி உள்ளவனிடத்தை ஒரு இடத்த கொஞ்சம் கேட்டு என்னுடைய விவசாயம் பண்ணி என் குடும்பம் பிழைக்கிறதுக்கு நான் இது பண்ணிக்கிறேங்க. அப்படிப்பட்டவனிடத்தில் வட்டி வாங்காயாக என்று சொல்லுகிற அதுக்காக ஒரு வட்டி நிர்ணயித்து வாங்குறது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆதாயம் அடைவதனால அந்த ஏழையை நீ ஒடுக்கி அவனை நீ பறிக்காதே. இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது. ஒரு பாம்பு ஒருவனை கடிப்பதற்கு சொல்கிற வார்த்தையும் கூட இருக்குது, அர்த்தமும் இருக்கு. அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த பாம்பு அவனை கடித்து அந்த விஷம் மெதுவாக ஏறுவது போல அவனை அந்த வட்டியானது என்ன செய்யுது? அவனை கொன்றுது. அப்படியாக ஒரு மனிதனை ஒடுக்கி அவனை அந்த கீழ்நிலையை வச்சிருக்கக்கூடிய நிலைமையில நீ அவனிடத்துல என்ன செய்யக்கூடாது? நீ உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோட உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இந்த வசனங்களை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களும் உண்டு. இதெல்லாம் மாதிரி சொல்லி கேட்டு இப்படி கேட்குறவங்களும் உண்டு. நம்ம மற்றவங்களை கவனமாக இருந்து நம்ம பிறருக்கு உதவி செய்யணும்.
ஆனால் அதே சமயத்தில் பண ஆசை இல்லாதவர்களாக, பணம் யாராவது உதவின்னு கேட்குறான்னா அவன்கிட்ட எவ்வளோ நம்ம ஆதாயம் அடையலான்ற பண ஆசை உடையவர்களாக, வட்டி வாங்குகிறவர்களாக இருக்கும். அதனால தான் இனத்தான் இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது, வட்டி வாங்காயாகன்னு சொன்னார். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் என்று சொன்னால், பணத்தினாலே எவ்வளவுக்கு எவ்வளோ அதிக ஆதாயம் அடைய முடியுமோ அந்த அளவுக்கு ஆதாயம் அடையிறதுக்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படிதான் அர்த்தம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். பரிதானம்னா என்ன? லஞ்சம். பரிதானம் வாங்குதல் என்பது லஞ்சம். அப்போ அது எந்த இடத்துல பரிமாற்றம் செய்யப்படும்? நீதி செலுத்துகிற இடத்துல. தொழில் காரியங்களில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த லஞ்சத்துக்கு பல பேர்கள் வச்சுருக்காங்க. அது ஸ்கூலில் கொடுத்தா டொனேஷன், நன்கொடை. அதுக்கு எவ்வளோ பெரிய கௌரவமான பேர் கொடுக்குறாங்க பாருங்க. கருப்பு வெள்ளையாக மாறிடுது. ஆமாம். ஆனால் இந்த பரிதானம் என்பது பணமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பணமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு எதை வேணாலும் நீங்கள் ஆதாயம் அடைவதற்காக அவங்களிடத்துலேருந்து நீங்கள் பெறலாம். நீதிமன்றமாக இருந்தால் அதுங்க லஞ்சம், பணம் கையாளப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு இருக்கிற உறவிலே ஒரு நீதி நியாயம் நடப்பிக்கப்பட வேண்டுமென்றால், ஒரு மனுஷனுக்கு சாதகமாக நீதியின் சார்பாக நிற்காம இன்னொரு அநீதிக்கு சாதகமாக நீங்கள் செயல்படணும்னு சொன்னால், அதனால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கும் போது அந்த ஆதாயமாக நீங்கள் நினைக்கிறதா என்னது? பரிதானம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், எது வேணாலும். நான் நாளைக்கு எனக்கு அப்புறம் என்னுடைய நிலையான பேர் இருக்குங்கிற இந்த மனுஷனுக்கு சாதகமாக நான் நடந்துக்கிட்டேன்னா எனக்கு நிலையான பேர். அவருக்கு நடந்தால் எனக்கு என்ன லாபம்? இப்படி தைரியமாக கேட்கக்கூடிய ஆட்கள் உண்டு. அவர் பக்கம் போய் இருந்தால் எனக்கு என்ன முறை கிடைக்குது? நான் இவர் பக்கம் இருந்தேன்னா எனக்கு நாளைக்கு என் பேர் நாளைக்கு நிலைக்கும். இந்த மாதிரியான எண்ணங்களோடெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோம். கிறிஸ்தவ கூட்டமாக நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கிற இந்த கூட்டத்தின் நடுவில் உண்மையும் உத்தமமாக, நீதியும் நேர்மையுமாக, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடியவர்களை தேவன் தேடுகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணுங்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிற ஆராதனை எப்படி இருக்கணும்னு விரும்பல. நீங்கள் செய்கிற ஆராதனை இப்படி இருக்கணும், பாட்டு இப்படி இருக்கணும், மியூசிக் இப்படி இருக்கணும், உங்களுடைய ராகம் இப்படி இருக்கணும், நீங்கள் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணணும், வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் வரணும், இப்படியெல்லாம் அவர் சொல்லல. உங்களுடைய ஆராதனை முறைமைகள் எப்படி இருக்கணும்னு கேட்கல. உங்களுடைய தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய், தொழுது கொள்ளுகிறவர்கள் அவங்க எப்படி இருக்கணுங்கிறத தான் பிதாவானவர் விரும்புகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை தொழுது கொள்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய கூடாரத்தில் வந்து வாசம் பண்ணக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நான் இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் இருக்க வேண்டும். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காதிருக்கிறான்னு சொல்கிறதில் சாட்சியாக நம்ம சொல்ல முடியும், சாமுவேலை சொல்ல முடியும். சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் யாராக இருந்தான்னு சொன்னால் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். இந்த சபையிலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு நியாயம் சொல்ல வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருது. அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம எப்படி நேர்மையாக நடக்கிறோங்கிறது முக்கியம். நான் யார்கிட்டையாவது எதையாவது வெள்ளியோ பொண்ணையோ ஒரு அடி நிலத்தையோ எதையாவது இச்சித்திருக்கேன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற தைரியமாக கேட்குற. தன்னுடைய வாழ்க்கையினுடைய அவர் ரிசைன்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம், தன்னுடைய பணி ஓய்வு செய்ய போகிற நேரம், அவர் சொல்கிறாரு, கை நீட்டி கேட்குறாரு, யாராவது நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா, யார்கிட்டையாவது நான் ஏதாவது லஞ்ச லாவண்யம், யாருக்கையாவது கண்சாடியாக இருந்து எங்கேயாவது அநீதி செஞ்சுருக்கேனா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி கேட்கக்கூடிய மன தைரியம் உள்ளவர்களாக நம்ம கண்ணை மூடணும். நம்ம கண்ணை மூடினதுக்கப்புறம் அந்த மனுஷனா அப்படி நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய பேர் என்ன? பேருங்கிறது என்ன தெரியுமா? சாட்சி. அந்த சாட்சி கர்த்தரை தான் பாதிக்கும். ஆகவே நம்ம
கவனமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை தேவ பக்திக்கு எதுவாக நாம் நடத்துவோம். தேவ பக்தியின் வேஷம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. தேவ பக்தியின் வேஷம் தரிக்க முடியும், தேவ பக்தி ஆதாய தொழிலாக எண்ண முடியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மாறாக தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, தேவ பக்தியை அடையும்படி நாடு. இந்த நிலைமையிலே இந்த சங்கீதக்காரன் சொல்கிற ஆலோசனையின்படி நாம் ஜீவிப்போம். இந்த வார்த்தைகள் நமக்கு வேண்டிய வாழ்க்கை மாற்றத்தை தர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.